நியூஸ்7 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தி நிகழ்ச்சியை வழங்குவது சுகிதா. அனைவருடைய எதிர்பார்ப்பும் வரி குறைப்பு இருக்குமா, பட்ஜெட் என்னவெல்லாம் மக்களுக்கான சாதகமான அம்சங்களை கொண்டிருக்க போகிறது என்றும், நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட 96 ஆண்டுகளுக்கு பிறகு ரயில்வே பட்ஜெட்டும் பொது பட்ஜெட்டும் ஒன்றாக அறிவிக்கப் போகிறார்கள். அது குறித்தெல்லாம் பிரத்யேகமான எதிர்பார்ப்புகள் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மறைமுகமாக நாம் செலுத்தக்கூடிய, நாம் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும் விற்பனை வரி, அதற்கான உற்பத்தி வரி மற்றும் சேவை வரி என்று பல்வேறு விதமான மறைமுக வரிகளை நாம் இதுவரை செலுத்தி கொண்டிருக்கிறோம். இவை அனைத்தும் உள்ளடக்கிய ஜிஎஸ்டி என்ற ஒரு வரியை கொண்டு வந்திருந்தாலும் பொருள் மற்றும் சேவை வரி மசோதா என்பது இப்பொழுது நாடாளுமன்றத்தில் அது நிறைவேறி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது சட்டமாக அமலுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும் பொழுது இப்பொழுது மறைமுக வரியில் என்னென்ன மாற்றங்கள் வரும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது குறித்து இன்றைக்கு விரிவாக வரி ஆலோசகர் ஜோசப் பிரபாகர் அவர்களுடன் விரிவாக விவாதிக்கலாம். வணக்கம். இந்த மறைமுக வரி அப்படிங்கிறது மக்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. எதெல்லாம் மறைமுக வரிக்குள்ள வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க. மறைமுக வரின்றது பார்க்கும்போது முதல்ல வந்து இந்த கலால் வரி, எக்ஸைஸ் டியூட்டின்றது, அடுத்தது வந்து சுங்க வரி, அதுதான் இந்த கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படின்றது. இது ரெண்டும் வந்து மத்திய அரசாங்கத்தால் விதிக்கப்படும் வரிகள், சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனியன் லெவிஸ். அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டில், அதாவது மாநில அரசாங்கத்தால் விதிக்கப்படுற வரி வந்து வேட் என்கிற மதிப்பு கூட்டுதல் வரி. அதில் வந்து நீங்கள் வந்து விற்பனை வரின்னு சொல்லலாம். முன்னாடி அது விற்பனை வரி வந்து இப்போ வந்து மதிப்பு கூட்டுதல் வரி, வேட். இந்த மூணு. இது இல்லாமல் இப்போ ஒரு 1994 சர்வீஸ் டேக்ஸ், சேவை வரி. இது வந்து யூனியன் கவர்மெண்ட், அதாவது வந்து மத்திய அரசாங்கத்தால் விதிக்கப்படுகின்ற வரி. ஸோ கலால் வரி என்ற சுங்க வரி, அப்புறம் வந்து சேவை வரி, இது மூணும் யூனியன் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம். இது நாலாவது தான் வந்து விற்பனை வரி என்கிற மதிப்பு கூட்டுதல் வரி, இந்த வேட். இந்த நாலும் தான் வந்து இன்டைரக்ட் டாக்ஸஸ், அதாவது மறைமுக வரி. இந்த மறைமுக வரியில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சுங்க வரின்றது வந்து இம்போர்ட்டில் வந்து விதிக்கிற வரி. கலால் வரின்றது உற்பத்தி, மேனுஃபேக்சர், டாக்ஸ் ஆன் மேனுஃபேக்சர், டியூட்டி ஆன் மேனுஃபேக்சர். விற்பனை வரின்ற மதிப்பு கூட்டுதல் வரி வந்து நீங்கள் வந்து விற்பனை செய்யும்போது, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு பொருளை விற்கும் போது அதுக்கான வரி தான் வந்து இந்த விற்பனை வரி என்று சொல்கிற மதிப்பு கூட்டுதல், வேட். இதுதான். இது இல்லாமல் வந்து உங்களுக்கு என்ட்ரி டேக்ஸ், ஆக்ட்ராய், அது எல்லாமே இருக்குது. அது அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் இல்லை, இருக்குது. இப்போ வழக்கமாக வந்து ஒரு பட்ஜெட்னாலே இந்த பொருளுக்கு என்ன வந்து வரி விலக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு சாமானிய மக்களிடம் இருக்கும். ஒன்று நேரடி வரியான வருமான வரியில் இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கும். அது வழக்கமாக, அது வேற ஒரு சப்ஜெக்ட், நம்ம தனியாக பேசக்கூடியது. இதில் வந்து பார்த்தீர்கள் என்றால் குறிப்பாக வந்து ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா அந்த லக்ஸுரிஸ் லிவிங்னு சொல்லக்கூடிய லைஃப் ஸ்டைலுக்கான பொருட்களுடைய விலை வந்து அது யூபிஏ கவர்மெண்ட்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அதோடைய பர்சன்டேஜ் வந்து அப்படியே தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது ஆயத்த ஆடைகள்லேருந்து ஷூல ஆரம்பிச்சு எல்லாமே வந்து அதிகரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். ஆனால் இன்னொரு கேள்வி வருகிறது. தொடர்ந்து இங்கே பொருள் மற்றும் சேவை வரி மசோதாவை கொண்டு வரும் பொழுது சொல்லப்பட்டது என்னவென்றால், இப்பொழுது பல வரிகள் வசூலிப்பதனால தான் அதிகமாக வசூலிக்கிறதுனால விலை அதிகமாக இருக்கு, அது நுகர்வோர் தலையில சுமையா இருக்கு. ஆனால் இப்ப வந்து ஜிஎஸ்டி கொண்டு வரதுனால இந்த இது வந்து சால்வ் ஆயிடும் ப்ராப்ளம்னு ஒரு கருத்து வைக்கப்படுகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த முறை மறைமுக வரியில என்ன மாற்றம் வரும்? இந்த இப்போ இந்த ஜிஎஸ்டின்றது வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து வருவதாக இருந்தது. இப்போ அதை கொஞ்சம் டிஃபர் பண்ணி ஜூலை 1ன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஜூலை 1ன்றது இப்போதைக்கு ஒரு நிர்ணயித்திருக்க ஒரு தேதி. ஸோ இப்போ ஜிஎஸ்டிக்கான ஒரு எந்த விதமான ஒரு அறிவிப்பு வந்து பட்ஜெட்டில் ஆஸ் அ ஸ்பீச், பட்ஜெட் ஸ்பீச்சில் வரலாம். பட் லெஜிஸ்லேட்டிவ் சேஞ்சஸ் வந்து பட்ஜெட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. ஜிஎஸ்டி வந்து அது ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டு, ஜிஎஸ்டி கவுன்சில் அப்பாயிண்ட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து பட்ஜெட்டில் வராது. இது வந்து அவுட் சைட் ஆஃப் த பட்ஜெட் தான் அது வந்துடும். பட் அதுக்கான ப்ரிப்பரேஷன், அதுக்கு வந்து இப்போது ரோட் மேப் டு ஜிஎஸ்டின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லி அவங்க இந்த அரசாங்கத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இப்போ ஒரு பயம் என்ன இருக்குன்னா, இந்த சேவை வரி வந்து இப்போ 15% இருக்குது. அதை வந்து 18% கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 20, 16, 18, 20 எது வேணால் கொண்டு போகலாம். ஏன்னா இப்போ வந்து 18 வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதனால் அப்படின்னா, ஜிஎஸ்டி வந்த பிறகு அந்த பொருள் மற்றும் சேவை வரியினுடைய ஒரு முக்கியமான அம்சம் என்னென்னா, பொருளுக்கும் சேவைக்கும் வித்தியாசம் இருக்காது. ரெண்டுமே ஒரே வரி விகிதத்தில் வரி விதிக்கப்படும். அதுதான் வந்து சேவை பொருள் அந்த ஜிஎஸ்டியோட முக்கியமான அம்சம். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போதைக்கு வந்து சேவை வரி வந்து 15 இருக்குது.
ஆனால் இப்போ நீங்கள் ஒரு பொருளுக்கு எடுத்திங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி, அதாவது இந்த கலால் வரி 12.5 இருக்குது. அது விற்கும் போது வந்து உங்களுக்கு 14.5 இல்லைன்னா 5% இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது. அது ரெண்டும் சேர்ந்து மர்ஜாகி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஜிஎஸ்டி வரும்போது 28, 30 போகலாம். அதனால் அதை வந்து 18, 20, 22 கொண்டு போக போகிறாங்க. அதனால் வந்து அந்த 18, 22 வந்து ஒரு பொருள் இருக்கும்போது இந்த சேவையை வந்து அதுக்கு ஈக்குவலாக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக இந்த 15 ரொம்ப கம்மி. அதை மக்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக 18, 20 கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு பக்கம் வந்து எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடியதாக சாமானிய அத்தியாவசிய பொருட்களுடைய விலை என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்பொழுது வரும். எலக்ட்ரானிக் குட்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு இருந்தது. அதாவது கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இந்த மறைமுக வரியாக சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் குட்ஸ்லாம் பெரிய மாற்றங்கள் கொண்டு வரவில்லை. இல்லைனா முன்னாடியெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு பட்ஜெட் முடிந்ததுமே வந்து இந்த டிவி, ஃப்ரிட்ஜ் போன்ற ஹோம்மேட் அப்ளையன்சஸ் எலக்ட்ரானிக் குட்ஸில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரும். ஆனால் இந்த தடவை போன தடவை வந்து அதில் எதுவுமே கை வைக்கவே இல்லை அரசு. இந்த தடவை எப்படி? ஏன்னா ஒரு பக்கம் டிமானிட்டைசேஷனுடைய நிறைய வந்து அரசுக்கு வந்து பணம் வந்திருக்கிறது, வரி எல்லாம் குறைக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அது எந்த அளவிற்கு சாத்தியப்படுத்த முடியும்? இல்லை, அது இப்போ டிமானிட்டைசேஷன்றது வந்து அது வந்து பாதிப்பா இல்லை ஒரு நல்லதான்றது அது ஒரு தனி சப்ஜெக்ட். பட் ஒரு பரவலான கருத்து என்னென்னா டிமானிட்டைசேஷனால் வந்து மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. மக்கள் வந்து தே ஆர் அக்ரீவ்டு. கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு இதில் ஒரு கொஞ்சம் பேட் மூடில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும், ஒரு மூடு க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக மேபி அவங்க வந்து சில பாப்புலர் மெஷர்ஸ் கொண்டு வரலாம் இப்போ இந்த பட்ஜெட்டில். ஏன்னா மேபி அதுக்கு ஒரு நல்ல ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா இப்போ இந்த டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறமே அவங்க என்ன சொல்கிறாங்க, டிஜிட்டல் அப்படின்னாலே இது ப்ரீ ரெக்வசிட் என்னென்னா நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணி ஆகணும். அதனால் இப்போ இந்த மொபைல் ஃபோன்ஸுக்கு இந்த வரிகள் அதனுடைய சார்ந்த வரிகள் வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாருமே மொபைல் வச்சுக்கணுன்றபடி ஒரு நிர்பந்தம் ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ ஒரு கிராமத்தில் கூட ஒருத்தர் மொபைல் வச்சு தான் ஆகணும். ஒரு கம்பல்ஷன், பேடிஎம்மோ இல்லை ஃப்ரீ சார்ஜோ ஏதோ ஒன்று வச்சுக்கணுன்னா மொபைல் வேணும். மொபைலுக்கான ஒரு எக்ஸைஸ் டியூட்டி, மொபைல் பார்ட்ஸுக்கான சுங்கவரி, இம்போர்ட் பண்ணும்போது பார்ட்ஸு, அதனுடைய பார்ட்ஸ் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான வரிகள் அதெல்லாமே குறையிறதுக்கு இந்த பட்ஜெட்டில் ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த மறைமுக வரி வருவாய்ங்கிறது வந்து நேரடி வரி வருவாயை விட சற்று குறைவாகத்தான் இருக்கும். அதாவது என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 2016-17 வந்து மிக மிக குறைவாக இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 15%, 20% வந்து குறைஞ்சிருக்குது. அதாவது 2015-16 விட இது ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த மறைமுக வரிகளுடைய அது வந்து வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கலாம். இப்போ சேவை வரியை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய அந்த வரி விகிதம் வந்து இப்போ அதிகப்படுத்தியிருக்காங்க. அது மாதிரி நிறைய பொருளுக்கு வந்து சிலருக்குலாம் வந்து எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து இதுதான் வந்து காரணமாக இருக்கும். வேறு எந்த காரணம் இருக்க இதுக்கு எதுவும் சான்ஸ் இல்லை. இது இப்போ இந்த நீங்கள் சொன்ன அந்த வந்து உற்பத்தி வரி, விற்பனை வரி அப்படிங்கும்போது இது ஒவ்வொரு வகையில் வந்து மேனுஃபேக்சரர், அதாவது தயாரிப்பாளர் ஒருத்தராக இருப்பார், உற்பத்தியாளர், அவருக்கான சாதகங்கள் என்னவா இருக்கும். அது நுகர்வோர்கிட்ட வரும்பொழுது கிட்டத்தட்ட இந்த எல்லா வரியையும் சேர்த்து நுகர்வோர் செலுத்த வேண்டியதாக இருக்கும். அவருக்கு என்னவா இருக்கும்? ஏன்னா இன்னொரு பக்கம் நாம் வந்து மேக் இன் இந்தியான்னு இங்கே ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறோம். அப்போ இது வந்து சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிறது தான் அதோடைய எண்ணம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு உற்பத்தியாளருக்கு இது என்ன மாதிரியான சாதனை, அதாவது அவர்களுக்கு என்னென்ன சவால்கள் வந்து நாளைய பட்ஜெட்ல இருக்கும், அதே நேரத்தில் வந்து ஒரு நுகர்வோருக்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ரெண்டையும் வேறுபடுத்தி சொல்லணும்னா எப்படி சொல்லுவேன்? அதான் இப்போ வேறுபடுத்தி சொல்லணும்னா நீங்கள் அந்த பட்ஜெட் ப்ரொபோசல்ஸ்லேயே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ சென்ட்ரல் எக்ஸைஸ், இப்போ இந்த சுங்கவரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு 96 சாப்டர்ஸ் இருக்குது. குட்ஸ் எல்லாம் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பாப்புலர் குட்ஸ், அதாவது கன்சூமர் குட்ஸ், அதாவது நுகர்வோர் சார்ந்தது, நுகர்வோர் வந்து ரொம்ப எளிதாக புரிந்து கொள்ளது, அதாவது அவங்களுடைய எளிதாக தாக்கக்கூடியது, அவங்க வந்து விலை உயர்ந்தோன்னு புரிஞ்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குளிர்பானங்கள், இல்லைன்னா வந்து காரு, இந்த ஆட்டோமொபைல், அதனுடைய வரி விகிதங்கள் உயரத்துக்கான சாத்தியம் இருக்குது. வரி உயர்ந்த உடனே அவர்களுக்கு தெரிய வந்துடும். ஏன்னா வந்து பேப்பர்லாம் நியூஸ் வந்துடும், இந்த மாதிரி வந்து பட்ஜெட் முன்னாடி வாங்குங்க அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஃபுட்வேரு, அது மாதிரி இந்த கார்மெண்ட்ஸு, அது மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி, இல்லைனா இந்த இப்போ ப்ரெஷியஸ் மெட்டல் ஜுவல்லரி, அதுக்கான வரி இப்போ அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி டேரெக்டாக தெரியும் அவங்களுக்கு. மறைமுக வரியாக இருந்தால் கூட அதனுடைய தாக்கம் வந்து ஃபீல் பண்ணுவாங்க மக்கள், கொஞ்சம் அட்லீஸ்ட் தெரிய வந்துடும். பட் அதர் மெஷர்ஸ் இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ரினியூவபிள் எனர்ஜி இருக்குது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டெவலப்மெண்ட், நம்மளுடைய நாட்டு டெவலப்மெண்ட்டுக்காக பண்ண வேண்டியது. அதற்கான நல்ல ஒரு ப்ரொப்போசல்லாம் கொடுக்கலாம் பட்ஜெட்டில். அதெல்லாம் வந்து மக்களுக்கு போய் தெரியறதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இவங்க
இந்த பட்ஜெட் ஒரு பாப்புலர் ஒரு சென்டிமெண்ட்டுக்காக உள்ள பட்ஜெட்டாக இருக்குன்றதான் வந்து என்னுடைய கணிப்பு. நேற்றைக்கு முன்னாள் நிதியமைச்சர் பலமுறை நிதியமைச்சராக இருந்திருக்கிறார், பல பட்ஜெட் உரைகளை வாசித்திருக்கிறார் காங்கிரஸ் தலைவர் ப சிதம்பரம், முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள். அவர் வந்து ஒரு ஆலோசனையை வழங்குறாரு. அது என்ன சொல்றாருன்னா, டைரக்ட் டாக்ஸ்ல வந்து நீங்க கை வைக்காதீங்க, இன்டைரக்ட் டாக்ஸ்ல நிறைய வந்து நீங்க கட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறார். அவரும் கார்ப்பரேட் டாக்ஸை தொடாதீங்கன்னு தான் சொல்றார். அப்ப இன்டைரக்ட் டாக்ஸ்ல மட்டும் நீங்க வந்து குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, ரிடக்ஷன் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு தான் அவர் வந்து சொல்றார். அது ஏன் வந்து இன்டைரக்ட் டாக்ஸை மட்டும் அவர் சொல்வதற்கான காரணம் அனுபவ ரீதியிலிருந்து சொல்லலாம், அது என்ன காரணம்? அவர் அன்டவுட்டட்லி இஸ் an authority in the country, அது ஒன்றும் டவுட்டே இல்லை. அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். என்னன்னா டைரக்ட் டேக்ஸ் தோ ஐ டோன்ட் டீல் வித் இன்கம் டேக்ஸ் தட் மச், அதனுடைய சதவீதம், அதனுடைய வரி விகிதம் வந்து இப்போ ஆசிட் ரொம்ப ரொம்ப அதிகம். அதாவது மேக்ஸிமம் 30-33% வந்து ரொம்ப அதிகமான ஒரு இதில் இருக்குது. அதுக்கும் மேலே போய் நீங்கள் கை வச்சிங்கன்னா இட் வில் டைரக்ட்லி அஃபெக்ட் ஜிடிபி. ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு வந்து கண்ட்ரி வில் பி அஃபெக்டட். ஸோ அதனால் அவர் சொல்கிறது கரெக்டு, இன்கம் டேக்ஸை தொடவே கூடாது, மேபி ரெடியூஸ் பண்ணலாம் மொழி, அதை வந்து கூட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் இன்டைரக்ட் டாக்ஸஸில் நிறைய ஸ்கோப் இருக்குது ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. அவர் சொல்கிறது கரெக்ட். எதனாலனா இந்த 12.5 இப்போ 15 இருக்குது பார்த்தீங்களா, அதை 18 கொண்டு போகிறதுக்கு பதிலாக ஈவன் 12 கூட கொண்டு போகலாம். 6% அந்த சர்வீஸ் டேக்ஸ் வந்து 8-10 இருந்த டைம்லாம் இருக்குது. அப்போல்லாம் வந்து கலெக்ஷன் இருந்தது, இப்பவும் இருக்குது. அதனால் நிறைய ஸ்கோப் வந்து எக்ஸைஸ் டியூட்டிலையும் கஸ்டம்ஸ்லேயும் இருக்குது. இவங்க வந்து அந்த எக்ஸம்ஷன்ஸை கொஞ்சம் வந்து ஃபுல்லாக, இப்போ நீங்கள் அந்த சுங்க வரியில் உள்ள அந்த கஸ்டம்ஸ் டாரிஃப் புக்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசு இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 1700 பேஜ் இருக்குது. அதில் எக்ஸம்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேஜுக்கு எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் இவங்க வந்து ஒன்று ஒன்றா ரிவ்யூ பண்ணி, இதெல்லாம் தேவையா, எந்த காலகட்டத்தில் அதை கொடுத்தது, இன்றைக்கி தேவையா அப்படின்ற மாதிரிலாம் ரிவ்யூ பண்ணி அதனுடைய சில நுணுக்கமான அமெண்ட்மெண்ட்ஸ், அதாவது மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தால் கண்டிப்பாக வந்து இந்த மறைமுக வரியில் வந்து உங்களுக்கு பெரிய மாற்றத்துக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் அந்த இதெல்லாம் பண்ணணும், அவங்க கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். உற்பத்தி செலவை குறைக்கிறது அல்லது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுடைய செலவுகளை குறைக்கிறதுக்கான, அதாவது அந்தந்த பகுதியிலேயே உற்பத்தி செய்து அந்தந்த பகுதியிலேயே விற்பனை செய்கிறது, இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் வந்து ஜிஎஸ்டியில் வந்து சொல்லப்பட்ட மிக முக்கியமானது. இந்த எல்லா வரிகளையும் சேர்த்து உள்ளடக்கியது அப்படின்னு. அப்போ ஜிஎஸ்டியுடைய விவாதங்களில் மிக முக்கியமாக இருந்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது. அதை முக்கியமாக எப்படி மீன் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ காஷ்மீரில் ஒரு ஆப்பிள் விளையுதுன்னா காஷ்மீர்லேயும் அதே விலை, சென்னையிலையும் அதே விலை ஜிஎஸ்டி வந்துருச்சுன்னா அப்படிங்கிறத முன் வச்சாங்க. ஆனால் இது எப்படி வந்து சாத்தியமா இருக்கும், என் ஊர்ல விளையிற பொருளும் எனக்கும் ஒரே விலை, இங்கிருந்து அங்க டிராவல் ஆகி அங்க கிடைக்கிறதும் எப்படி ஒரே விலையா இருக்குங்கிறதா எல்லாரும் வச்ச எதிர்மறையான ஒரு விவாதம். அப்ப மறைமுகமா இது யாருக்கு லாபமா இருக்கும் இந்த மறைமுக வரிகள் மூலமா? இல்லை, மறைமுக வரிகள் இப்போ மறைமுக வரிகள் வந்து அதனுடைய சேஞ்சஸ், இப்போ ரிடக்ஷன்லாம் கொண்டு வந்தால் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு அந்த நுகர்வோருக்கு அதனுடைய பெனிஃபிட் போய் சேருதோ இல்லையோ, கண்டிப்பாக மேனுஃபேக்சரர் கம்பெனிஸ்க்கு, நம்ம நிறுவனங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அது ஒரு பேருதவியாக இருக்கும். அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ்க்கு, அவங்களுடைய சர்வைவல், அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி, அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. இது வந்து மேனுஃபேக்சரர்ஸ்க்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் மறைமுக வரிகளை குறைக்கிறதுனால. ஆனால் நீங்கள் சொல்கிறபடி இந்த ஜிஎஸ்டி வந்த பிறகு காஷ்மீரில் வந்து இது பண்ணுற மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்ட்டு சத்தீஸ்கர்லேருந்து சென்னை வந்து சென்னையிலேருந்து பூனா போனாலும் அதே விலையில் தான் இருக்குன்றது வந்து அது வந்து ஒரு கான்செப்ட், அது ஒரு இப்போதைக்கு வந்து ஒரு ப்ரொப்போசல், ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. பட் அது எவ்வளோ தூரம் வந்து சாத்தியம்ன்றது வந்து நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா இட் மே ஆர் மே நாட் ஹேப்பன். பட் நடந்ததை நான் சொல்கிறேன். இப்போது ஹிஸ்ட்ரி அதை வச்சு ப்ராப்ளி நீங்கள் வந்து யோசிக்கலாம், இது நடக்குமா நடக்காதான்னு. இந்த வேட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 2003-4 இந்த மதிப்பு கூட்டுதல் வரி இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, ஒரு 10-15 வருஷம் டெலிபரேஷனுக்கு அப்புறம். அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் இந்த மாதிரி மதிப்பு கூட்டுதல் வில் பி இன்ட்ரடியூஸ்டு வரும். வந்த பிறகு பொருட்களுக்கு 2 வந்து ரேட்டு தான் இருக்கும், 2 வரி விகிதம் தான் இருக்கும், 4, 12.5 அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது 2003, 2004, 2005 இன்ட்ரடியூஸ் ஆகி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்திலையுமே 4, 12.5 இல்லை, எல்லாமே மாறிடுச்சு. 4 இப்போ சென்னையில் தமிழ்நாட்டில் 5 ஆகிடுச்சு, 4, 5 ஆகிடுச்சு, 12.5, 14.5 ஆகிருக்கு இப்போது. அது மாதிரி கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 5.5, 13.5. அது மாதிரி ஒரு பொருளுக்கு கம்ப்யூட்டர் வந்து இங்கே 5%, பெங்களூர் போனீங்கன்னா இப்போ மொபைல் ஃபோன் வந்து 14.5, இன்னொரு டெல்லியில் போனீங்கன்னா அது 5% இல்லை 6%, 4%. ஸோ அக்ராஸ் த கண்ட்ரி 2 ரேட் இருக்கும், எல்லா பொருட்களுக்கும் ஒரே வரி விகிதம் இருக்கும் அப்படின்னு சொன்னது வந்து இன்னைக்கு நடைமுறையில் சாத்தியமாக இல்லை.
ஸோ இது வந்து ஒரு ஒரு நடந்தது நம்மளுடைய நாட்டில் நடந்தது. அதை வச்சு பார்க்கும்போது இவங்க சொல்கிறது எவ்வளோ தூரம் வந்து சாத்தியம்ன்றது எனக்கு தெரியல. இன்னொன்று என்னென்னா, இன்ஹரண்ட்லி அந்த ஜிஎஸ்டியோட ஸ்கீமே இப்போ எப்படின்னா 29 ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்குது. அது 29 ஜிஎஸ்டி இருக்கும். சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஒன்றா இருக்கலாம், பட் எல்லா மாநிலமுமே எஸ்ஜிஎஸ்டின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து வரி விகிதங்கள் வந்து என்னுடைய மாநிலத்தில் நான் நிர்ணயிப்பேன். இப்போ நான் தான் மாநில அரசாங்கம்னா நான் நிர்ணயிப்பேன். கேரளாவில் அவங்க நிர்ணயிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது தொடக்கத்தில் இப்போ 2017 ஜூலையில் வரும்போது மேபி அந்த 16, 18, 12, 24 அந்த மாதிரி இருக்கிறான். பட் போக போக ஒரு 2 வருடங்கள் கழித்து கேரளாவில் வந்து இல்லை குளிர்பானங்கள் ஃபேட் டேக்ஸ் அப்படின்னு இப்போ கொண்டு வந்தாங்க கேரளாவில். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பீஸா, பர்கர், அந்த மாதிரி சிப்ஸ் அதுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அதிக விலை 12, 14க்கு பதிலாக இப்போ 20 அந்த மாதிரி ஏதோ ஒரு சதவீதத்தில் வந்து வரி விதிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்லேயும் வந்து டீவியேஷன் வரலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் அவங்க சொல்கிற இங்கேருந்து விளைஞ்சு அங்கே போய் வந்து அதே ஒரே ரேட்லாம் இருக்குன்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இட்ஸ் அன் ஐடியல் சுச்சுவேஷன். அதெல்லாம் வந்து வருமானது தெரியல. தொடர்ந்து நாம் பேசலாம். பொருளாதார நிபுணர் சிவகுமார் தற்போது தொடர்பில் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார், இந்த மறைமுக வரியில் என்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. நீங்க வந்து நாளைய பட்ஜெட்டில் மறைமுக வரி குறித்து உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கு? வணக்கம். மறைமுக வரிகள் அப்படின்னு நீங்க சொல்லும் போது அது மறைமுகமாகவே தாக்கல் செய்யப்பட்டு, மறைமுகமாகவே வரையறுக்கப்பட்டு, மறைமுகமாகவே இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திலையும் சூழ்நிலையிலும் தான் இன்னைக்கு வந்து நம்முடைய மத்திய அரசாங்கம் செயல்பட்டு வராங்க. 1. 2, இதுல வந்து ஜிஎஸ்டி, இன்னும் வந்து இன்கம் டேக்ஸ் இல்லாத வரிகள், அப்புறம் வந்து மறைமுக வரிகளை வந்து எந்தெந்த துறைகளிலே பயன்படுத்தலாம் எடுத்தலாம் என்பதற்கு ஆய்வு குழுக்கெல்லாம் அமைத்து, ஆய்வு குழுக்கள் கண்டறிந்து அதை பப்ளிக் அவங்களுடைய ரியாக்ஷனுக்கும் விட்டு பண்ணிட்டு வந்ததுல கூட சரியான ஒரு உடன்பாடு இல்லை. இன்னைக்கு பாருங்க வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் எல்லாருமே அலுவலர்கள் ஸ்ட்ரைக் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல தாக்கல் செய்யும் பொழுது வரிகளை, அந்த வரிகளுக்கு உண்டான என்விரான்மெண்ட் இருக்கான்னு பார்க்கணும். அதை வந்து சகிப்புத்தன்மையோட தான் கையாளணும். அது வந்து இப்ப இருக்கிற நிலைமையில டாலரன்ஸ் லிமிட்னு ஜனங்களுக்கும் இருக்கு. அது வந்து நிறைய அன்ரெஸ்ட் இருக்கு. எலெக்ஷன் இருக்கு, சிவில் எலெக்ஷன் இருக்கு, உள்ளாட்சி தேர்தல்கள் இருக்கு, மாநில தேர்தல்கள்லாம் இருக்கு. இதனால இந்தியா முழுக்க அன்ரெஸ்ட், ஒரு அமைதியின்மை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அது பொருளாதாரத்துல டிமானிட்டைசேஷன் இன்னும் நல்லாவே அதை ஷேக் பண்ணிடுச்சு. டிமானிட்டைசேஷன் இவ்வளவு ஷேக் பண்ணியும் ஆடக்கூடிய ஒரு பொருளாதார நிலைமையிலே வந்து மறைமுக வரிகளை எப்படி கொண்டு சேர்ப்பது என்பதிலே அவர்கள் நிச்சயமாக புதிதாக நிறைய எதிர்பார்க்கலாம். புதிதாக எதிர்பார்க்கலாம் என்றால், இன்னும் வரி செலுத்துபவருக்கு ஆச்சரியத்தையும் அதே நேரத்தில் வரி செலுத்துபவருக்கு ரொம்ப ஆயாசத்தையும் கொடுக்கக்கூடிய அளவிலே வரிகள் திணிக்கப்படலாம். ஆனால் அவையெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பா அதுல வந்து என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னா, அவங்களால எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நிறைய தடைகள் இருக்கும். அதனால புதிதாக இன்டைரக்ட், அதாவது மறைமுகமான வரிகள் நிச்சயமாக சொல்லப்படலாம், நாளை எதிர்பார்க்கப்படலாம். ஆனால் அவற்றை கொண்டு வருவதற்கு, நடைமுறைப்படுத்தி கொண்டு வருவதற்கு காலதாமதமும் ஆகும், மக்களுடைய எதிர்ப்பும் இருக்கும். அதனால் இதை ஒரு செய்தியாக பார்ப்போம், செய்தியாக நாம் மேற்கொள்வோம், செய்தியாக இதையெல்லாம் நாம் சந்திப்போம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். கடந்த காலங்கள்ல நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக பொறுப்பேற்றதும் வந்து ரயிலுடைய சேவை கட்டணத்தை, ரயில் டிக்கெட் பயணத்துக்கான சேவை கட்டணத்தை வந்து உயர்த்தினாங்க. அதுவும் கணிசமான தொகையை உயர்த்தினாங்க. அப்போதும் எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்தது. ஆனால் நடைமுறையில் அது அமலுக்கு வந்து எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டு விட்டோம். அப்படித்தானே இருக்கும் இதுவும்? நடைமுறையிலே வந்து ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறதுக்கு மக்கள் வேற, அரசாங்கம் வேற. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசு அலுவலர்கள் ஜிஎஸ்டிக்கு வந்து எக்ஸைஸ் மற்றும் சுங்க அலுவலர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அரசாங்கமே எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது அங்கே சில பிரச்சனைகள் வரும். மக்கள் எதிர்ப்புங்கிறது வேற. அரசு அவங்க தரப்பிலேயே எதிர்ப்பு இருக்கும் பொழுது கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில், கட்டாயத்தில் தான் அவங்க இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. அது மாதிரி கண்டிப்பா அவங்க வந்து கொஞ்சம் இதெல்லாம் பொறுத்து பாதுகாத்து செய்யணும். ஆனால் பிஸ்கல் டெபிசிட்டும் பைனான்சியல் மொத்த டெபிசிட்டும் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ரயில்வே பத்தி சொன்னீங்க. ரயில்வே வந்து ஒரு மிஸ்டர் பிரபுடைய தலைமையில் உள்ள ரயில்வே அரசு ஏற்கனவே
பிளான் பண்ணி டைலூஷன் ஆஃப் ரயில்வே பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய அதிர்ச்சி. அது இன்னும் காத்துட்டு இருக்கு. தகவல் வரும், இன்னும் கூடிய விரைவில் அந்த தகவலும் வரும். அதனால வரிகளை அதிகமாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற முறையிலே என்னென்ன முடியுமோ அதெல்லாம், சர்வீஸ் டாக்ஸ்ங்கிறது ஒரு ஏரியா, ஆனால் ரயில்வேயை வந்து டைலூட் பண்ணி அதுல சில 1000 கோடிகளை உள்ள கொண்டு வரக்கூடிய சாத்தியக்கூறுகளும் அவர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்குண்டான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதை நாம் நீங்கள் சொல்வதை வைத்து பார்க்கும் பொழுது இப்ப ஃப்ரைட் சார்ஜஸ் என்று சொல்லக்கூடிய அலகில் சரக்கு கட்டணங்களை உயர்த்துகிறார்கள் என்று வைப்போம். அது நேரடியாக நுகர்வோரை வந்து பாதிக்கும். ஏனென்றால் உடனடியாக பொருட்களுடைய விலையெல்லாம் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. கடந்த முறையே பார்த்தால் குறிப்பிட்ட ஒரு 4-5 தானிய வகைகள்லயே வந்து போன பட்ஜெட்ல அதிகமாக கோதுமை, அப்புறம் எண்ணெய்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரியகாந்தி எண்ணெய் அதிகமாக மக்கள் நுகர்வு தன்மையில அதிகமா இருக்கிற பொருட்கள் எல்லாமே ஃப்ரைட் சார்ஜஸ் ஏற்றப்பட்டிருந்தது. 18 36 வரைக்கும் எல்லாம் ஏத்துனாங்க கடந்த ரயில்வே பட்ஜெட்ல. இப்ப அந்த மாதிரி அது வந்து நேரடியா வாடிக்கையாளர்களை தானே பாதிக்கும். அப்படியான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கும், கண்டிப்பா இருக்கும் மேடம். என்ன இதுல வந்து விலைவாசி உயர்வுங்கிறது ஒரு இன்ஃபிளேஷன், பணவீக்கத்தை காட்டக்கூடிய ஒரு குறியீடு. ஆனால் இன்ஃபிளேஷன் வந்து ஹோல்சேல் இன்ஃபிளேஷனா ரீட்டைல் இன்ஃபிளேஷனான்னு பார்க்கும்பொழுது பொருளாதார ரீதியிலே இதை நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் இன்ஃபிளேஷன், பணவீக்கம் என்பது ஒரு வளர்ந்து வரும் நாட்டிற்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு குறியீடு. அது தப்புன்னு சொல்ல முடியாது. அப்பதான் வந்து விலை ஏறும் பொழுதுதான் அவங்க வந்து ப்ரொடக்ஷனை ஸ்டெப் அப் பண்ணி அதற்கு உண்டான காரியங்களில் ஈடுபடுவார்கள். பொருளாதாரம் அப்பதான் அதுல சென்று டிமாண்ட் சப்ளை வந்து கேப்பை மீட் பண்ணுங்கிறது தான் அடிப்படை ஐடியாலஜி. அதுதான் அடிப்படை தத்துவம். ஆகவே விலைவாசி உயர்வது அப்படிங்கிறதுக்காக இவங்களால சட்டம் வரிகளை குறைக்காமல் இருக்க முடியாது. தட் இஸ் ஃபார் ஷூர். கண்டிப்பா வரும். அதை நம்ம மேற்கொண்டு தான் ஆகணும் மேடம். அது வந்து பிட்டர் பில் டிமானிட்டைசேஷன் அப்படித்தான் எடுத்துக்கிட்டோம் நம்ம. அந்த மாதிரி விலைவாசி உயர்வதனால் வந்து வரிகளை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முனைப்பை எடுக்க மாட்டார்கள். எந்த அரசும் எடுக்காது. நீங்கள் சொல்வதை வைத்து பார்க்கும் பொழுது இன்னும் 24 மணி நேரத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சார். அவர் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக மறைமுகமான வரிகளில் இந்த முறை அதிகமாக ஏற்றுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு நீங்க வந்து குறிப்பிட்டு சொன்னீங்க. அதாவது இங்க தொடர்ந்து வந்து எப்படி சொல்றது, மின்னணு பண பரிமாற்றத்தை அடிப்படையில் செல்போன் போன்றவற்றிற்கு வேண்டும் என்றால் ஏதாவது விலக்குகள் கொடுக்கப்படலாம். மற்ற எல்லா பொருட்களுக்குமே வந்து ஏறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு வாதத்தை அவர் முன்வைக்கிறார். அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதான் இந்த வருட பட்ஜெட் அப்படின்றது வந்து இது வந்து அரசாங்கத்துக்கு வந்து மக்களுக்காக ஒரு பட்ஜெட் வைக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல. பட் டெஃபினட்டாக வந்து நம்ம வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க, எந்த அரசாங்கமும் சொல்ல மாட்டாங்க. பட் பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன் கண்டிப்பாக இருக்கும் அதில். அப்படி பார்க்கும்போது வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து மறைமுக வரிகள் ஏதாவது பண்ணி அதனுடைய ஒரு தாக்கம் மக்களுக்கு போய் சேரும்போது கொஞ்சம் பாசிட்டிவாக ஏதாவது இருக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இருந்து அவங்க பட்ஜெட் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது இன்டைரக்ட் ஆக்சஸில் ஒன்றும் இல்லை. இப்போ ஜுவல்லரி செக்டரில் போன வருடம் பட்ஜெட்டில் 1% கலால் வரி கொண்டு வந்தார்கள். அது ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க, திரும்ப ரிட்டர்ன் வாங்கினாங்க. ஆமாம், அதில் மாதிரி ஒரு வந்த போது பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஜுவல்லர்ஸ் எல்லாம் வந்து வெண்ட் ஆன் ஸ்ட்ரைக் அந்த மாதிரிலாம் வந்தது. அது வந்து பொதுமக்களை இம்மீடியட்டாக பாதிச்சுது. அது தெரிய வந்துடுது இந்த மாதிரி ஒன்று செஞ்சாங்கன்னு. இதே வந்து இப்போ சுங்க வரியில் வந்து கஸ்டம்ஸ் டியூட்டியில் 7.5 பேசிக் டியூட்டி அதை வந்து ஒரு 9.5 அதிகமாக்கினாலும் அது 6.5 இல்லை 6 ஆக்கினாலும் மக்களுக்கு தெரியவே தெரியாது. அதனுடைய தாக்கம் வந்து ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு போகும். அதனுடைய இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கலாம், தெரியாமல் போயிடும். பட் இவங்க எந்த மாதிரி, நான் ஒரு கணிப்பில் சொல்கிறேன், எந்த மாதிரியான இந்த வாட்டி பட்ஜெட்டை பார்க்க போகிறாங்கன்னா எதெல்லாம் வந்து இம்மீடியட்டாக உங்களுக்கு வந்து போய் சேரப்போகுது நம்ம மக்களுக்கு அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது மொபைல் ஃபோனு, இல்லைனா வந்து இப்போ இந்த குளிர்பானங்கள் இருக்குது, அது இப்போ ஒரு பாப்புலர் இது பெப்சி கோக்கெலாம் வந்து நீங்கள் இது பண்ணணுன்ற மாதிரி மேபி அவங்க வந்து அதில் இப்போ சிப்ஸ் அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். இல்லைனா ஒரு சம் கன்சிடரேஷன் ப்ரெஷியஸ் மெட்டல் வந்து இம்போர்ட் டியூட்டி கொஞ்சம் கம்மி பண்ணலாம். ஸோ தட் ஒரு சம் அதற்கு ஒரு எதிர்ப்பு இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த எதிர்ப்பாகவும் அதை நம்ம சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கு, மற்ற மாநிலங்களில் இருக்கு, அது கூட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியா இருக்கு. எல்லா பட்ஜெட் ஆனா ஒப்பீட்டு அளவுல பார்க்கும் பொழுது இந்தியா முழுவதுமே மத்திய அரசே தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியது வந்து, ஆனால் ஆண்டாக அதோடைய சேவை வரியும் அதிகரித்து கொண்டே போறது வந்து
சிகரெட் மற்றும் இதுக்கெல்லாம் டாக்ஸ் உற்பத்தி வரியிலேருந்து எல்லாத்தையுமே அதிகப்படுத்துவாங்க. உங்களுக்கு ஆல்கஹால் எல்லா வருடமுமே அந்த அவங்க கை வைக்கிறது வந்து சிகரெட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த குளிர்பானங்கள், இந்த கார், அந்த மாதிரி இதில் இந்த வாட்டி ஃபார் அ சேஞ்சு கார்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. சிசி வச்சு போய் 9200 சிசி அந்த சைஸ் வச்சுலாம் கூட உங்களுக்கு ஒரு சில ஸ்லாப்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எஸ்யூவிக்கு வந்து குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இந்த லோ காஸ்ட் கார் இப்போ பார்த்தீங்கன்னா 800 சிசி கீழே இருக்குது, அதுக்கு வந்து நம்ம வந்து 12.5 பதில் 8 கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரலாம். எது வந்து மக்களை போய் இப்போ இம்மீடியட்டாக பாதிக்கும் பாசிட்டிவாக அப்படின்ற மாதிரி ஒரு யூகத்தில் அவங்க பண்ணலான்றது எனக்கு ஒரு அதே நேரத்தில் கட்டுமான பொருட்கள், ஏன்னா வீட்டு கடன்கிறது வந்து ஒவ்வொரு குடும்பத்தோட எப்படி வந்து ஆட்டோமொபைல் பார்க்குறது, வீட்டுக்கான தேவையான பொருட்கள் பார்க்குற மாதிரி வீட்டு கடனுக்கான ஏதாவது வந்து மாற்றங்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கானா, நேரடியாக கட்டுமான பொருட்களும் கட்டுமான துறையில் என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்கும். அது வந்து ஒரு விற்பனை பொருட்களாக இருக்கக்கூடிய கட்டமைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ஆரம்பித்தது, அது சிமெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது கம்பிகள், இரும்பு கம்பிகள். அப்போ அந்த மாதிரியான விஷயங்களில் இப்போ எந்த துறை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கட்டுமானத்துறை மிகப்பெரிய அளவில் அடிபட்டிருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெரிய அளவில் வந்து அதுதான் வந்து ஜிடிபியில் வந்து எந்தெந்த துறை செக்டார்னா அக்ரிகல்ச்சர் செக்டார், ரியல் எஸ்டேட் செக்டார் வரிசையாக குறிப்பிட்டு சொல்கிறாங்க டவுனில் போனதுக்கான காரணமாக. அப்போ அதில் ஏதாவது மாற்றம் கொண்டு வருவது அதில் வரது எனக்கு நான் சொல்ல வந்தது, அதுலேயும் வந்து மாற்றம் வரதுக்கு, ஏன்னா அதுவுமே உங்களுக்கு மக்கள் ஈஸியாக போய் ரீச் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேவை வரி கட்டுமானத்துறையில் வந்து இப்போ ஒரு ஃப்ளாட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு 15% சேவை வரி, அது அஃப்கோர்ஸ் அபேட்மெண்ட் இருக்குது, ஒரு 6-7% உங்களுக்கு வந்துடும். அந்த 6-7% வந்து நுகர்வோர்கிட்ட தான் வந்து ஃப்ளாட் பையர்கிட்ட தான் கலெக்ட் பண்ணி கட்ட போகிறாங்க. இப்போ அந்த 16% ஆஃப்டர் அபேட்மெண்ட் 6% ஏதோ வருது, 6.5 வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து இந்த வருடம் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஃப்ளாட்ஸ் பிலோ 20 to 30 lakhs 50 lakhs அந்த மாதிரி தான் ஒரு ஸ்லாப் எடுத்துகிட்டு வந்து முற்றிலுமாக கூட உங்களுக்கு எடுத்துடலாம். ஏன்னா இப்போ கடைசியாக மோடி அரசாங்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த லோன் ஹவுசிங் லோன்லாம் வாங்கினீங்கன்னா பிலோ 5 lakhs ஏதோ ஒரு உங்களுக்கு ரைட் ஆஃப் பண்ணிடுது, இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஸ்கீம் கொண்டு வரும்போது அதனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது அதனுடைய தொடர்ச்சியாக சேவை வரி ஃப்ளாட் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து முற்றிலுமாக நீக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். நாளைக்கு என்ன மாதிரியான நம்மளுடைய பல்வேறு சாதக பாதகங்களை நாம் அலசி இருக்கிறோம், என்ன எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது, என்ன வருகிறது என்று பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. நன்றி நேயர்களே. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.